Question. A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each rows contain 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 532 flower pots அவருக்கு. அவன் வந்து ரோஸா அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் 21 flower pots வந்து each rows வந்து 21 flower pots இருக்கு. Find the number of completed rows and how many flower pots வந்து left over. ஒரு ரோக்கு 21 flower pots வைக்க முடியும். ஸோ அப்படி வச்சா எத்தனை ரோஸ் வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுவான், மீதி எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதே கொஸ்டினை தமிழில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? மொத்த ஃப்ளவர் பார்ட்ஸ் எவ்வளோ? 532, அதாவது 532. அதை தான் கிவன் ஒன்று நான் எழுதியிருக்கேன். ஒரு ரோக்கு எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க? 21. அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இடிஏ மெத்தட் அப்ளை பண்ணலாமா? பை இடிஏ அதோட ஈக்குவேஷன் என்ன? A = BQ + R, 0 <= Q < B. இதுதான் வந்து இடிஏ ஈக்குவேஷன். பை இடிஏன்னு போட்டாலே கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஏன்னா இது ஒரு ஆஃப் த ஃபார்முலா மாதிரி. இது கண்டிப்பாக இதுக்கும் மார்க் உண்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். எழுதிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம டிவிஷன் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு Q, ரிமைண்டர் R எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம டிவிஷன் எடுக்கிறோம். 532 21 ஃப்ளவர் பார்ட்ஸா? இது ரெண்டே டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 21 × 2 42. ரிமைனிங் என்ன? 11. அப்போ அடுத்த இந்த வேல்யூ கீழே இறக்குவோமா? அப்போ 2. அப்போ 112. இது எவ்வளோ போகும்? 21 × 5 சார் 105. அப்போ ரிமைனிங் என்ன? 7. இப்போது கிடச்சிருச்சா? அப்போ ரிமைண்டர் வந்து 7. இது வந்து 25. நம்ம ஏ வேல்யூ வந்து இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ வேல்யூ வந்து 532, பி வேல்யூ வந்து 21 இன்ட்டு இது வந்து கோஷன்ட் வந்து 25 + 7 ரிமைண்டர். அதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 532 21 × 5 + 7. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25 ரோஸ்ன்னு கிடைக்கும். லெஃப்ட் ஓவர் வந்து 7. இதுதான் நம்மளோட ஆன்சர்.